யூனிட் 6ல டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம் எம்சிக்யூ பார்ப்போம். ஸோ நான் எம்சிக்யூஸ் ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே பண்ணிடுறேன். உங்களால போட முடியுதான்னு ட்ரை பண்ணி பாருங்க. உங்களால போட முடியலன்னா நான் ட்ரிக்கியா எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு உங்களுக்கு நான் அடுத்தது எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ அது ரிலேட்டடா நீங்க அடுத்து அகைன் நீங்க டெஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா கிளிக் ஆகும். ஓகேவா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ் ஆகுமா, யூஜிசி நெட் படிக்கிறவங்களுக்கு பிளஸ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசருக்கு இப்ப படிச்சுட்டு இருக்கீங்க, அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் தட் மீன் டிஆர்பி இப்ப ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் செட் நெட் கிளியர் பண்ணிருந்து இருக்கீங்களோ அவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. சரிங்களா? அது ரிலேட்டட் டீடைல்ஸா நான் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா சொல்லுங்க, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் அது ரிலேட்டடா நான் உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன். சரிங்களா? இப்போ சிலபஸ் ஆல்ரெடி என்ன சிலபஸ் இருக்கோ, இப்போ இதுக்கு முன்னாடி என்ன சிலபஸ் பார்த்திருந்தோம், வாட் இஸ் தட், பிஜிடிஆர்பி பார்த்துட்டு இருந்தோம்ல, அதுல வந்து இருக்கிற சிலபஸே அதுல ஒரு சிலது எலிமினேட் பண்ணிட்டு ஆட் பண்ற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? எதுவுமே வந்து எக்ஸ்ட்ரா ஆடிங்ல தான் இருக்குமே தவிர எதுவுமே ஸ்கிப்பிங் சிலபஸ் கிடையாது. சிலபஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா சொல்லுங்க, அதுக்கும் நான் வீடியோ போடுறேன். யூஜிசி நெட் அண்ட் டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபசருக்கான சிலபஸ் வந்து சிமிலரா ஒரே மாதிரி தான் இருக்கு. எக்ஸ்ட்ரா ஆடிங் தான் வருது. தெரியும். சரிங்களா? சோ இப்போ கொஸ்டின்ஸ் பாருங்க. இந்த மாதிரி கொஷின்ஸ்ல எப்படி ஈஸி மெத்தட்ல நம்ம அப்ளை பண்ணி ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்கணும்ன்றத நான் சொல்றேன், கவனிங்க. அண்ட் உங்களுக்கு நான் இப்ப டிஸ்பிளே பண்றேன். அதுல வந்து உங்களுக்கு டிஃபரன்ஸ் என்னன்றது எக்ஸாக்டான மீனிங்ஸ் நான் கொடுத்துருக்கேன். அதை நீங்க ஸ்கிரீன்ஷாட்டோ ஏதோ சம்திங் எடுத்து நீங்க படிச்சுக்கோங்க. சரிங்களா? நோட்ஸ் மாதிரி எழுதி படிச்சுக்கோங்க. நான் என்னோட ஹேண்ட் ரிட்டன் நோட்டை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். டெத் ஃபர்ஸ்ட்ன்றது ஒரு கதை மாதிரி நான் உங்களுக்கு சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரெத் ஃபர்ஸ்ட்னா இப்போ பிரீத் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை பிரெத் வந்து பிரீத் அப்படின்னு வச்சுக்கோங்க. டெப்த் ஃபர்ஸ்ட் வந்து டெத் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ இது ரிலேட்டடா நான் உங்களுக்கு ஃபுல் கண்டென்ட் நான் சொல்றேன், கவனிங்க. இப்போ நம்ம சொந்த வீட்டுல இருக்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம், சொந்த வீடு ஓன் ஹவுஸ்ல இருக்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம், அப்பாடா நிம்மதியா மூச்சு விட முடியுதுடா அப்படின்னு சொல்லுவோமா? அப்ப மூச்சு விடுறதுக்கு நான் என்ன சொன்னேன், பிரீத் பண்றதுன்னு சொன்னேன்னா, பிரீத்னா பிரெத். சரிங்களா? பிரெத். இப்போ பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச்ல என்னன்னா ஓன் ஹவுஸ், டெத் ஃபர்ஸ்ட் சர்ச்னா ரெண்ட் ஹவுஸ். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மாதிரி கதை மாதிரி படிச்சா மட்டும்தான் நம்மளால எம்சிக்யூ கிளியர் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த மாதிரி சொல்றேன். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப ஜாலியாவும் இருக்கும், உங்களுக்கு ஈஸியா மைண்ட்ல ஏறிடும். கண்டிப்பா கிளிக் பண்ணுவீங்க, நான் அடிச்சு சொல்றேன். சரிங்களா? இப்ப பாருங்க, இப்ப பிரெத் ஃபர்ஸ்ட் வந்து மூச்சு விட முடியும்னு சொன்னா நம்ம வந்து இப்போ ஓன் ஹவுஸ்ல இருக்கோம். ஓன் ஹவுஸ்ல இருக்கும்போது நமக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கும், வீடு, சொந்த வீடு, வெர்டெக்ஸ். வீடுன்றது வெர்டெக்ஸ். சொந்த வீடு இருக்கும். அப்புறமா இப்ப வெர்டெக்ஸ், நீங்க சொந்த வீடுல இருக்கும்போது நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்க, சாமி கும்பிடுவீங்க. சாமி கும்பிடும் போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம கூழ் ஊத்துறது எடுத்துப்போம். இப்ப நம்ம கூழ் ஊத்துறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வீட்டுல வந்து எல்லாருமே பக்கத்து வீடு அக்கத்து வீடு எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, லைன்ல கியூல நிப்பாங்களா? கியூல நிக்கிறவங்களுக்கு தானே நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் யார் நிக்கிறாங்களோ அவங்களுக்கு தானே நம்ம ஃபர்ஸ்ட் கூழ் எடுத்து ஊத்துவோம். எல்லாரும் அந்த மாதிரி கூழ வாங்கிட்டு போவாங்க. இதுவே நம்ம வாடகை வீட்டுல இருந்தா அந்த மாதிரி கூழ்லாம் ஊத்த முடியுமா? ஊத்த முடியாது. நாட் பாசிபிள். பக்கத்து வீட்டு அக்கத்து வீட்டுல எல்லாம் நம்மளால பேச முடியாது. அப்படித்தானே? சோ இப்போ பிரெத் ஃபர்ஸ்ட்ன்றது வந்து பிரீத் ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். பிரீத்னா சொந்த வீடு. ஓன் ஹவுஸ்ல இருக்கும்போது தான் நம்மளால பிரீத் பண்ண முடியும். அப்ப வீடுன்றது என்னது, வெர்டெக்ஸ்ன்னு சொன்னேன். வெர்டெக்ஸ்ல நம்ம சொந்த வீட்டுல இருக்கும்போது நம்ம ஏதோ கூழ் ஊத்துறோம்னு வச்சுக்கோங்க. கூழ் ஊத்தும் போது எல்லாரும் வந்து கியூல நிப்பாங்க. கியூல நிக்கிறவங்க ஃபர்ஸ்ட் யார் வந்து நிக்கிறாங்களோ அவங்க தானே நம்ம ஃபர்ஸ்ட் ஊத்தி அமுச்சு விட்டுருவோம். யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ, ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட், அவங்க வெளியே போயிடுவாங்க. கூழ வாங்கிட்டு வெளியே போயிடுவாங்க. அவங்க அந்த பர்சனுக்கும் அடுத்து நிக்கிற பர்சனுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கும்னு பாத்தீங்கன்னா, எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல ரெண்டு பேரும் நிப்பாங்க. அது ஃபர்ஸ்ட் பர்சனும் செகண்ட் பர்சனும் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல நிப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஒன் டிஸ்டன்ஸ், அதிகபட்சம் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். சரிங்களா? ஒண்ணுதான், ஒரு டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். அடுத்தது பாருங்க, அப்புறம் அவங்க வந்து சிங்கிள் டோஸ் ஷார்டஸ்ட் பார்ட் அன்வைட்டட் கிராஃப்னா, இப்போ வாடகை வீட்டுல இருக்கவன் என்ன பண்ணுவான், எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு, சாக்கு முட்டையில எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு கிளம்பி வேற வேற வீட்டுக்கு சேஞ்ச் ஆகி போயிட்டே இருப்பாங்களே ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல. பட் இவங்களுக்கு அந்த மாதிரி சுச்சுவேஷன் எல்லாம் கிடையாது. அன்வைட்டட் கிராஃப். அவங்க வந்து அன்வைட்டட், எதுவுமே வெயிட் எல்லாம் எடுத்துட்டு தூக்கிட்டு போற மாதிரி எல்லாம் கிடையாது. அன்வைட்டட் கிராஃப். இவங்களுக்கு வந்து லெவல் ஆர்டர் வந்து
லெவல் எல்லாருமே ஒரே லெவல்ல தான் வச்சிருப்பாங்க. பக்கத்து வீடு, பக்கத்து வீட்டுக்காரன், அகத்து வீட்டுக்காரன், எதிர்க்க வீட்டுல இருக்கவன் எல்லாருமே என்ன பண்ணிருப்பாங்க, ஒரே லெவல்ல தான் இவங்க வச்சிருப்பாங்க. அண்ட் இவங்க வந்து ட்ரீ ஸ்ட்ரக்சர். இவங்களோட ஸ்ட்ரக்சர் என்னது, ட்ரீ ஸ்ட்ரக்சர். ஏன் ட்ரீ ஸ்ட்ரக்சர்னு சொல்றோம்? சொந்த வீட்டுல இருக்கவன் என்ன பண்ணுவான், அவனோட அப்பா இங்கதான் வளருவாரு, அவங்க அம்மா இங்கதான் வளருவாங்க. சாரி, இப்போ தாத்தா ஃபேமிலி இருக்குன்னா அப்புறம் அப்பாவோட ஃபேமிலிக்கு அப்புறம் பேரனோட ஃபேமிலிக்கு அப்புறம் அப்படியே ஜென்ரேஷனா போயிட்டு இருக்கும். சோ இது ஒரு ட்ரீ ஃபார்மேட்ல அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபேமிலியா வாழுவாங்கல்ல, அந்த மாதிரி. சரிங்களா, நெக்ஸ்ட். இப்ப பை பார்ட் ஆஃப் கிராஃப்ட்னா பக்கத்து வீட்டுக்காரன் எத்தனை தடவை அவன் ஒரு அவன் ஏதாவது அவங்க வீட்டுல கிறிஸ்துமஸ் இருக்கோ இல்ல முஸ்லீம் பண்டிகை ஏதாவது சம்திங் வருதுன்னா அவங்க எடுத்துட்டு வந்து நம்மளுக்கு கொடுத்தா மட்டும்தான் நீ என்ன பண்ணுவ, உனக்கு பொங்கல் அப்ப நீ எடுத்துட்டு போய் அவங்களுக்கு கொடுப்ப. என்ன ஏதாவது சாமிக்கு படிச்சது ஏதாவது திங்ஸ் வந்து ஸ்வீட்ஸ் எல்லாம் நம்ம ஷேர் பண்ணிப்போம். அவன் கொடுத்தாதான் நீ கொடுப்ப, இல்ல நீ கொடுப்பியா, ஏன் அவன் அன்னைக்கு கொடுக்கவே இல்லை கிறிஸ்துமஸ்க்கு நம்ம ஏன் கொடுக்கணும் அப்படின்னு தான் நம்ம யோசிப்போம். சோ ரெண்டு பேருமே என்ன பண்ணுவீங்க, அவன் கொடுத்தா நீ கொடுப்ப, நீ கொடுத்தா அவன் கொடுப்பான். அந்த மாதிரி கால்குலேஷன் தான் பை பார்ட்டினஸ். இரு தரப்புலயும் என்ன பண்ணிருக்கோம், வருகை இருக்கும். சரிங்களா, அடுத்தது ஜிபிஎஸ். சொந்த வீட்டுல இருக்கவன் தான் என்ன பண்ணுவான், ஜிபிஎஸ் லொகேஷன் வந்து எக்ஸாக்டா ஷேர் பண்ண முடியும். நான் வாடகை வீட்டுல இருக்கவன் இதான் என் சொந்த வீடுன்னு நீ ஷேர் பண்ணுவியா, அதெல்லாம் பண்ண முடியாது. அப்புறம் லிங்க் லிட்ஸ்னா பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் உனக்கும் என்ன இருக்கும், லிங்க் இருக்கும். அவன் வீட்டுல இது நடந்துச்சு, இவன் வீட்டுல இது நடந்துச்சு, நம்ம லிங்க் பண்ணி பேசுவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி. ஹவு மெனி டைம் நோட் விசிட்டட் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். சோ இப்ப நீ பக்கத்து வீட்டுக்காரனுக்கு அவன் வந்து எடுத்துட்டு வந்து நம்மளுக்கு கொடுத்தா மட்டும்தான் நீ என்ன பண்ணுவ, நீ எடுத்துட்டு போய் அவனுக்கு கொடுப்ப. அவன் எடுத்துட்டு வந்து கொடுக்காம நீ எடுத்துட்டு போய் கொடுப்பியா, கொடுக்க மாட்டேன். அப்போ ஈக்குவல் டைம் ஆஃப் என்னது, ஈக்குவலன்ட் நம்பர் ஆஃப் விசிட் தான் அங்க நடக்குது. சரிங்களா, அவன் வந்தா நீ போவ, நீ வந்தா அவன் வருவான் அப்படின்ற கான்செப்ட்ல தான் இங்க நடக்கும், ஈக்குவல். சோ நெக்ஸ்ட் பத்தி பார்ப்போம். இப்போ டிஎஃப்எஸ் என்னன்னு நான் சொல்லியிருந்தேன், ரெண்ட் ஹவுஸ்ன்னு சொன்னேன். சோ டெப்த்ன்றத வந்து நான் டெப்த்னு வச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொன்னேன். சோ டெப்த்னா நம்ம என்ன சொல்லுவோம், சாவர காலம் வரைக்கும் நம்ம என்ன வாடகை வீடா மாறுற மாதிரி இருக்கே அப்படின்னு நம்ம பேச்சு வாக்குல சொல்லுவோம்ல, சாவர காலம் வரைக்கும் இப்படிதான் போவோமா, எப்பதான் சொந்த வீடு வாங்குவோம் அப்படின்ற மாதிரி பேசுவோம்ல. அப்போ வாடகை வீடுன்றதுதான் எட்ஜ்ன்னு ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த எட்ஜா நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருப்போம், மாறிட்டு இருப்போம். சோ இந்த இடத்துல வந்து சர்ச்சிங் நடக்குது. இங்க என்ன நடக்குது, அடுத்த வீடை சர்ச் பண்றோம். சரிங்களா, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்து ஸ்டாக்க வந்து சாக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, சாக்கு முட்டை யூஸ் பண்ணுவோம். இப்ப வீடு காலி பண்ண போறோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லா திங்ஸையும் எடுத்து அந்த சாக்கு முட்டையில போடுவோமா, சாக்கு முட்டையா கட்டி எடுத்துட்டு போவோம்ல. சோ சாக்கு முட்டையில போடும்போது கடைசியா என்ன போடுவோம், இப்போ என்னோட கிச்சன் சாமான்லாம் எடுத்து போடுறேன்னு வச்சுக்கோங்க, குண்டாம் போடுறேன், அப்புறம் கரண்டி போடுறேன், எல்லாமே போடுறேன், கடைசியில குக்கரை போட்டு கட்டி முடிக்கிறேன். இப்போ நான் வந்து ரெண்ட் ஹவுஸ்க்கு அடுத்த ஹவுஸ்க்கு நான் தாண்டி அங்க போயிட்டு நான் என்ன பண்ணுவேன், அந்த சாக்கு முட்டையை எடுக்கும் போது என்னது லாஸ்டா நான் என்ன போட்டேன், குக்கர் தானே போட்டேன். அப்ப அதுதானே நான் ஃபர்ஸ்டா எடுப்பேன். அப்ப லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். சோ சாக்கு முட்டை அது ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம காலி பண்ணும்போது சாக்கு முட்டையில உள்ள எதெல்லாம் போடுறோமோ அதுதான் புது வீட்டுக்கு போய் நம்ம என்ன பண்ணுவோம், புது ரெண்ட் வீட்டுக்கு போய் என்ன பண்ணுவோம், அதை ஃபர்ஸ்ட் எடுப்போம். சோ நான் என்ன லாஸ்டா போட்டேன், குக்கர் லாஸ்டா போட்டேன்னா அந்த குக்கர் தான் ஃபர்ஸ்ட் நான் எடுப்பேன். புரியுதா? சோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்ல என்னது, லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். சரிங்களா, லாஸ்டா என்ன போடுறோமோ அதுதான் ஃபர்ஸ்ட் அவுட் ஆகுது. ஓகேவா? இப்போ அப்ரோச் பாருங்க, இது என்ன டைப் ஆஃப் அப்ரோச் பாத்தீங்கன்னா டிஎஃப்எஸ் டிராவர்சிங்ன்ற போது டிராவல் பண்றோம். சோ ஒரு வீடை தாண்டி இன்னொரு வீட்டுக்கு டிராவல் பண்றோமா, அடுத்து சர்ச் பண்றோம். சர்ச்சிங்னா வீடா போய் சர்ச் பண்றோம், எந்த வீட்டுல ரெண்ட் இருக்கு, எந்த வீட்டுல ரெண்ட் போட்டிருக்காங்க போர்டு அப்படின்னு சர்ச் பண்றோம். அடுத்தது இது வந்து ஒரு கிராஃப். இது வந்து ஏன் கிராஃப்னு சொல்றோம்னா, இப்ப கிராஃப்ல நம்ம என்ன பண்ணுவோம், அங்கங்க பாயிண்ட் பண்ணுவோமா. இப்போ 1:3 அப்படின்றது அங்கங்க பாயிண்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம வீடு வந்து அங்கங்க மாறுவோம் தான் இந்த இடத்துல கிராஃப்னு மென்ஷன் பண்ணிருக்கோம். சரிங்களா, இப்போ பாத் ஃபைண்டிங்ன்றது நம்ம பாத்து தான் ஃபைண்ட் பண்றோம். இப்போ பக்கத்து தெருவுல தான் எனக்கு ரெண்ட் இருக்குன்னா அந்த பக்கத்து தெருவுல நான் போய் ஃபைண்ட் பண்ணுவேன், எந்த சைடு நான் போய் என்னோட ரெண்ட் ஹவுஸ் நான் தேடுறது அப்படின்னு பாத் ஃபைண்டிங் பண்ணுவோம். சரிங்களா, இது வந்து ஒரு சைக்கிள் மாதிரி நடக்குது. பிரசன்ஸ் ஆஃப் சைக்கிள் இஸ் கிவன் த கிராஃப். இது ஏன்னா ஒரு சைக்கிள் மாதிரி நடக்குது. இப்ப நம்ம ரெண்ட் வீடு போறவங்க எப்படா நம்ம சொந்த வீடு கட்டுவோம் அப்படின்ற மாதிரி தானே யோசிப்போம். அப்போ அடுத்த இங்க ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அடுத்தது சைக்கிள் வேற வீடு தேடுற மாதிரி, அங்க ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதுக்கு வேற வீடு தேடுற மாதிரி. சோ இது ஒரு சைக்கிள் ப்ராசஸ் நடக்குது. சரிங்களா, நெக்ஸ்ட் பார்ப்போம். ஃபார் கேம் டேக்கிங் டெசிஷன். என்னன்னா இப்போ நம்ம கேம் விளையாடும் போது டெசிஷன் எடுப்போம்ல, ராஜா வைக்கலாமா ராணி வைக்கலாமான்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரி டெசிஷன் எடுக்கிறதுலாம் வந்து என்ன எதுல நடக்கணும், டிஎஃப்எஸ்ல தான் நடக்கும். சரிங்களா, இப்போ இது எப்படி நம்ம ரெண்ட் ஹவுஸ்ல நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு பாருங்க. இப்போ ரெண்ட் ஹவுஸ்ல எப்படி நம்ம யோசிப்போம், 4 வீடு பார்ப்போம். 4 வீடு பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், எது பெஸ்ட்டோ அதுதானே டெசிஷன் எடுப்போம். சோ ரெண்ட் ஹவுஸ்ல 4 வீடு பாக்குறோம், எது பெஸ்ட்ன்றத நம்ம டெசிஷன் எடுப்போம். சோ 4 ஹவுஸும் நம்ம என்ன பண்ணுவோம், பேக் ட்ராக் பண்ணுவோம். சரிங்களா,
டிஎஃப்எஸ் வந்து என்ன ஆர்டர் டிராவல்ஸ் கேக்குறாங்க. இது வந்து ப்ரீ ஆர்டர் டிராவல்ஸ் நம்ம படிச்சிருப்போம்ல ஆல்ரெடி. நீங்க பிஜிடிஆர்பி பண்ணும்போது நான் சொல்லியிருப்பேன். அது பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரீ ஆர்டர், போஸ்ட் ஆர்டர், இன் ஆர்டர் அதெல்லாம் கண்டிப்பா கேட்பாங்க. ஸோ இது வந்து ப்ரீ ஆர்டர். ப்ரீ ஆர்டர் இது எப்படி ரெண்ட் ஹவுஸ்க்கு ஞாபகம் வச்சுக்கிறதுனா, இப்போ நம்ம ஒரு ரெண்ட் ஹவுஸை போய் பாக்குறோம், ரொம்ப பிடிச்சிருச்சு. அது 4 ஹவுஸ்ல வந்து நமக்கு ஒரு ஹவுஸ் நல்லா ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரீயா நம்ம ஆர்டர் பண்ணிட்டு வரணும், அமௌண்ட் கொடுத்துட்டு வரணும். ப்ரீ ஆர்டர் பண்ணாதான் அந்த ஹவுஸ் நமக்கு கிடைக்கும், இல்லைன்னா அடுத்தவங்க கைக்கு தூக்கி கொடுத்துருவாங்க. ஸோ டிஎஃப்எஸ் என்னது, ப்ரீ ஆர்டர். இதுவே பிஎஃப்எஸ் என்னது, பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச் என்னது, அது வந்து லெவல் ஆர்டர். சரிங்களா? லெவல் சொன்னேன்ல, பக்கத்து வீடு, அக்கத்து வீடு, எகுத்து வீட்டு எல்லாம் ஒரே லெவல்ல வச்சிருக்கணும். ஸோ இப்போ அகைன் நீங்க டெஸ்ட் போடுங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கும் பாருங்க. ஆன்சர் பாருங்க. பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச். பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச்னா நான் என்ன சொன்னா, சொந்த வீட்டுல நிம்மதியா மூச்சு விடுறது. அப்ப பக்கத்து வீட்டு பக்கத்து வீடு, அக்கத்து வீடு அவங்க எல்லாம் எப்படி வச்சிருப்பாங்க, லெவல் ஆஃப் ஆர்டர் தான் வச்சிருப்பாங்க. சோ பிரெத் ஃபர்ஸ்ட்னா சொந்த வீடு, லெவல் ஆஃப் ஆர்டர். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. டெத் ஃபர்ஸ்ட்க்கும் சரி, டெத் ஃபர்ஸ்ட்க்கும் சரி, வி பிளஸ் இ தான் வரும். சரிங்களா? டைம் காம்ப்ளெக்சிட்டி. அது நான் ஃபுல்லா நான் போடுறேன், என்னென்ன வரும்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் டேபிளர் காலமும் நான் லாஸ்ட்ல அட்டாச் பண்றேன். நீங்க அது ஃபுல்லா பாத்துக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச்ல வந்து என்ன சொன்னேன், கூழ் ஊத்துற கான்செப்ட் அது ஞாபகம் வச்சுக்கணும் சொன்னேன்னா, அவங்களா கியூல வந்து நின்று தானே கூழ் வாங்குவாங்க. சாமி கும்பிடும் போது எல்லாரும் பிரசாதம் கியூல நின்று தானே வாங்குவாங்க. ஸோ அதுதான் அந்த கூழ் ஊத்துறது அப்படின்னு சொல்றேன். புரியாதவங்களுக்கு அதுதான் பிரசாதம் வாங்குறது, கியூல நின்று லைன்ல நின்று வாங்குறது. சரிங்களா? ஒன் பாருங்க. பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச் டிராவல்ஸ் ஆஃப் கிராஃப். என்ன கிராஃப்? நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். பிரெத்னா சொந்த வீட்டுல மூச்சு விடுறது. அப்ப சொந்த வீட்டுல மூச்சு விடுறவன் பரம்பரை பரம்பரையா அங்கதான் இருக்க போறான். பரம்பரை பரம்பரை அது ட்ரீ ஸ்ட்ரக்சர். சரிங்களா? அப்போ ஆன்சர் வந்து ட்ரீ. ஃபிஃப்த் ஒன்ல என்ன கேட்டிருக்கான்னு பாருங்க. எ பர்சன் வாண்டட் டு விசிட் சம் பிளேஸ். ஹி ஸ்டார்டட் ஃப்ரம் த வெர்டெக்ஸ். வெர்டெக்ஸ்னா எதுல வரும்னு பாத்துக்கோங்க. அண்ட் தென் வாண்டட் டு விசிட் எவ்ரி பிளேஸ் connected to the vertex, so on. So visited னு சொல்லும்போது நான் என்ன சொல்லியிருந்தேன், vertex visited இதுல அண்டர் எந்த அல்காரிதம்ல வருது, எந்த இதுல வருது, சர்ச்ல வருது, பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச்ல தான் வருது. நான் போனாதான் பக்கத்து வீட்டுக்காரன் வருவான், நான் வந்தாதான் அவன் வருவான், அவன் வந்தாதான் நான் வருவேன். சரிங்களா? அந்த கான்செப்ட்ல வருது. அதனால பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச் தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பிஎஃப்எஸ் வந்து how many time of node visited, எத்தனை டைம் ஆஃப் நோட் விசிட்டட் ஆகும். சோ அதே முன்னாடி இருந்தது தான் இது. நான் வந்தாதான் அவன் வருவான், அவன் வந்தாதான் நான் வருவான். அப்ப ஈக்குவலன்ட் நம்பர் ஆஃப் இன்டிகிரி ஆஃப் த இன்னோடு. பாருங்க, டிஎஃப்எஸ்ல வந்து ஈக்குவலன்ட் டிராவல்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஈக்குவலன்ட் டிராவல்ஸ் அப்படின்னா டெத்னா என்ன பண்ணணும், ப்ரீ ஆர்டரா, போஸ்ட் ஆர்டரா, லெவல் ஆர்டரா, இன் ஆர்டரா? நான் என்ன சொன்னேன், டெத். அப்பனா நம்ம ஒரு வீட்டுக்கு ரெண்ட் ஹவுஸ் போறோம்னா என்ன பண்ணணும், ப்ரீ புக் பண்ணணும்னு சொன்னேன். ப்ரீ ஆர்டர் டிராவல்சல். ஓகேவா? சோ ஆன்சர் ஓகே. இப்ப பாருங்க, இந்த மாதிரி ப்ராப்ளம் சம்ஸ் கூட கேட்பாங்க. சரிங்களா? இப்போ பிரெத் ஃபர்ஸ்ட் வந்து லெவல் ஆர்டர் நான் சொல்லியிருக்கேன். சோ பிரெத் ஃபர்ஸ்ட் அதே வீடு கான்செப்டே எடுத்துட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ பிரெத் ஃபர்ஸ்ட்ன்றது சொந்த வீட்டுக்காரன் வந்து பக்கத்து வீட்டுக்குலாம் ஸ்வீட் எடுத்துட்டு போய் கொடுக்க போறான். சரிங்களா? இப்ப நம்ம பார்க்கலாமா என்ன சம்ஸ்? இப்ப எம்ன்னு இருக்கவன் ஆப்ஷன்ஸ்ல நம்ம செக் பண்ணணும். எம்ன்னு இருக்கவன் அவன் ஸ்வீட் எடுத்துட்டு போய் அவன் பக்கத்து வீட்டுக்காரன் எண்ணு கிட்ட கொடுக்கறான். தென் அந்த பாருங்க லைன் போட்டிருக்காங்க பாருங்க, அவனோட பக்கத்து வீட்டுக்காரன். இப்ப எம்ன்றவன் அவனோட பக்கத்து வீட்டுக்காரன் யாரு, கியூ ஆறு தான் இருக்கான். ஆனா அவன் எங்க எடுத்துட்டு போய் கொடுத்துடுறான், ஓ கிட்ட கொண்டு போய் கொடுத்துடுறான். அப்போ இந்த ஆப்ஷன் தப்பு. இவனோட பக்கத்து வீட்டுக்காரனுக்கு எல்லாம் ஸ்வீட் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த தெருவுக்காரனுக்கு கொண்டு போய் கொடுக்கணும். சரிங்களா? அப்போ இது தப்பு. நெக்ஸ்ட் பாருங்க, பி பாருங்க. கியூ என்ன பண்றான், அவனோட ஸ்வீட் எடுத்துட்டு போய் அவன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கொடுக்க போறான். கொடுக்கறானான்னு பாப்போமா? ஃபர்ஸ்ட் கியூ வந்து அவனோட பக்கத்து வீட்டுக்காரன் யாருக்கு கொடுக்கறான், எம்முக்கு கொடுக்கறான். கொடுத்துட்டா ஓகே. அடுத்தது கியூ வந்து அவனோட அடுத்த பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கொடுக்கறான், எண்ணுக்கு கொடுத்துட்டான். ஓகே, ஸ்வீட் எடுத்துட்டு போய் கொடுத்துட்டான். அடுத்தது கியூ வந்து பிக்கு கொடுத்துருக்கான் ஸ்வீட் எடுத்துட்டு போய். சோ இது வரைக்கும் புரிஞ்சிருச்சா? இது வரைக்கும் அவன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டான். அடுத்தது இந்த எம்ன்னு இருக்க காரன் வந்து எனக்கு ஸ்வீட் எடுத்துட்டு வந்து கொடுத்தான்னு ஆறு கிட்ட சொல்றான். எம்ன்ற காரன் ஆறு கிட்ட சொல்றான்.
இப்ப என்னன்ற காரன் வந்து அவனுக்கு என்ன பக்கத்து வீடு இருக்கு, எண்ணுக்கு ஓ கிட்ட சொல்றான். சரிங்களா? அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப ஈஸியா இருக்கும். எனக்கு இவன் ஸ்வீட் எடுத்துட்டு வந்து கொடுத்தான் அப்படின்ட்டு. சோ இதுதான் கரெக்டான ஃபார்மேட். இப்ப எல்லாமே வந்துருச்சா பாருங்க. QMNPRO எல்லாருமே அவங்கவுங்க இன்டர் கனெக்ஷன் பக்கத்து வீட்டுக்காரங்க ஸ்வீட்டை கொடுத்தாங்கன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? இப்போ இதுல பாருங்க, இந்த ஆப்ஷன்ஸ் நான் வந்து கிளியர் பண்ணிடுறேன். என் பாருங்க, என் வந்து இங்க இருக்கான். அவன் தான் ஸ்வீட் எடுத்துட்டு போய் யாருக்கு கொடுக்கறான்? கியூக்கு கொடுக்கறான். அவனோட பக்கத்து வீட்டுக்காரன். கரெக்ட். அடுத்தது என்னன்றவன் எம்முக்கு கொண்டு போய் கொடுக்கறான். அதுவுமே கரெக்ட். தென் என்னன்றவன் யாருக்கு பக்கத்து வீட்டுக்காரன்? ஓ தான் இருக்கான். ஆனா அவன் யாருக்கு கொண்டு போய் கொடுத்திருக்கான்? பிக்கு கொடுத்திருக்கான். அப்போ இது கிடையாது. இந்த ஆப்ஷன் தப்பு. அப்படி கொண்டு போய் கொடுக்க கூடாது. அடுத்த தெருவுக்காரன் கொண்டு போய் நம்ம கொடுக்க கூடாது. அது கொடுத்தா என்னது? தப்பு. பக்கத்து வீட்டுக்காரன் தப்பா நினைப்பான். சரிங்களா? இப்ப அடுத்தது பாருங்க. கியூன்றவன் அவனோட ஸ்வீட் எடுத்துட்டு போய் யாருக்கு கொடுக்கறான்? எம்முக்கு கொடுக்கறான். கியூ எம்முக்கு கொடுத்துட்டான். ஓகே, கரெக்ட். கியூ வந்து மறுபடியும் யாருக்கு கொடுக்கறான்? அவனோட பக்கத்து வீட்டுக்காரன் பிக்கு கொடுக்கறான். அதுவுமே கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க. கியூ வந்து அவனோட அடுத்த பக்கத்து வீட்டுக்காரன் யாரு? என்ன தானே வரான். ஆனா அவன் யாருக்கு கொண்டு போய் கொடுக்கறான்? ஓக்கு கொண்டு போய் கொடுக்கறான். இங்க இருந்து ஓக்கு தான் லைனே இல்லையே, எப்படி நீ கொடுக்க முடியும்? அவன் அடுத்த தெருவுக்கு எப்படி தாண்டி கொடுக்க முடியும்? சோ இந்த ஆப்ஷன் தப்பு. இதுக்கான ஆப்ஷன் என்ன கரெக்ட்னா பி தான் கரெக்ட். சரிங்களா? சொன்னது புரிஞ்சுதா? அடுத்தது பாருங்க. நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் கொடுத்திருக்காங்கன்னா, பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச்னு சொல்லி இந்த மாதிரி டயக்ராம்ஸ் கொடுப்பாங்க. சரிங்களா? இதுல எதெல்லாம் கரெக்ட்னு சொல்லி இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. சோ நம்ம கண்டுபிடிக்கலாமா? இப்ப டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச்க்கு வந்து என்ன கொடுத்திருக்காங்க? ACBFG இது மாதிரி கொடுத்திருக்காங்க. இது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் வந்து என்ன கண்டிஷன் சொல்லியிருக்கேன்? வாடகை வீடு போய் தேடுறது, ரெண்ட் ஹவுஸ போய் தேடுறது. இப்ப ரெண்ட் ஹவுஸ எப்படி போய் தேடுறாங்கன்னு பாப்போமா? இப்ப ஆப்ஷன்ல செக் பண்ணலாம். ஏ வந்து பி கிட்ட போறான். ஏ வீட்டை பார்த்துட்டான். ரெண்டாவது பி வீட்டை பாக்குறான். சோ அந்த பாத் வழியா தான் நடந்து போகணும். இந்த வழியில தான் போகணும். சரிங்களா? பி வீட்டை போய் பாக்குறான். அடுத்தது சி வீட்டை போய் பாக்குறான். அடுத்தது ஜி வீட்டை போய் பாக்குறான். அடுத்தது ஹெச் வீட்டை போய் பாக்குறான். அடுத்தது எஃப் வீட்டை போய் பாக்குறான். இவ்வளவு வீட்டை வந்து கரெக்டான பாத்துல போய் பார்த்துட்டு வந்துடுறான். சோ இது கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் இந்த 3 ஆப்ஷனும் செக் பண்ணிக்கலாம். ஏ வந்து அகைன் ஏ வந்து எங்க போறான்? பிக்கு போறான். ஓகே, கரெக்டான லைன். அடுத்தது எங்க போறான்? எஃப்க்கு போறான். ஓகே, இதுவும் கரெக்ட். அடுத்தது எங்க போறான்? சிக்கு போறான். எஃப் இங்க இருந்து வரான், இங்க போறான். அடுத்தது எப்படி சிக்கு போக முடியும்? இப்படி போலாமா? இங்க எங்க வழியே இல்லையே, எப்படி அவன் போக முடியும்? இல்ல இந்த வீட்டெல்லாம் தாண்டி போலாமா? ஏன்னா அவன் ஒரு வீட்டை தானே பார்த்துட்டு போகணும், ரெண்ட் ஹவுஸ். சோ இப்படி தாண்டி போக கூடாது. அப்போ இந்த ஆப்ஷன் தப்பு. நெக்ஸ்ட் பாப்போமா? இந்த ஆப்ஷன் என்னது? தப்பு. நெக்ஸ்ட் சி பாருங்க. சி வந்து ஏல இருந்து பிக்கு போறான். ஓகே, போயிட்டான். அடுத்து பில இருந்து எஃப்க்கு போறான். எஃப்க்கு போயிட்டான். அடுத்தது எஃப்ல இருந்து ஹெச் பாக்குறான். ஹெச் வீட்டை போய் பார்த்துட்டு வரான். ஓகே. அடுத்தது ஹெச்ல இருந்து ஜி வீட்டை போய் பாக்குறான். ஜி வீட்டை போய் பார்த்துட்டானா அடுத்து சி வீட்டை போய் பாக்குறான். ஓகே, அவனுக்கு எல்லா வீட்டையும் போய் கரெக்டான பாத்துல போய் பாக்குறான். இதுவுமே கரெக்டான ஆப்ஷன். நெக்ஸ்ட் பாருங்க. AFGHBC இதுல என்ன கொடுத்திருக்காங்க? ஏ வந்து எஃப் ஓட வீட்டை போய் பாக்குறான். தென் எஃப் வந்து ஜி வீட்டை போய் பாக்குதா? ஏ வந்து எஃப் ஓட வீட்டை போய் பாக்குறான். ஏ வந்து எஃப் ஓட வீட்டை போய் பாக்குறான். எஃப்ல இருந்து ஜி வீட்டுக்கு போக முடியுமா? ஏன்னா இங்க ஹெச் ஒரு வீடு இருக்குல்ல. அவன் எப்படி இந்த ஹெச் வீட்டை விட்டுட்டு அப்படியே போய் ரெண்ட் ஹவுஸ் ஜிய போய் பார்க்க முடியும்? சோ இது தப்பு. சொன்னது புரிஞ்சுதா? அதோட பாத்வேல தான் போய் நம்ம ஒரு வீடியும் செக் பண்ணணும். அப்படியே இப்படி தாண்டி எல்லாம் போக கூடாது. சரிங்களா? நெக்ஸ்ட் இந்த மாதிரி கேட்பாங்க. இந்த மாதிரி இந்த மாதிரி கொடுத்துட்டு ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. சோ நான் டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் என்ன சொல்லியிருக்கேன்? ப்ரீ ஆர்டர்னு சொல்லியிருந்தேன். அப்படிதானே? ப்ரீ ஆர்டர்னா என்ன வரும்? ஃபர்ஸ்ட் ரூட், அடுத்தது என்னது? லெஃப்ட், ரைட். சோ என்னோட முன்னாடி வீடியோஸ் டிஆர்பி வீடியோஸ் எல்லாம் பாத்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? ப்ரீ ஆர்டர் வந்து ஃபர்ஸ்ட் ரூட்னு எடுக்கணும், அப்புறம் லெஃப்ட்னு எடுக்கணும், அப்புறம் ரைட்னு எடுக்கணும். இதுக்கு நான் தனியா ஒரு கிளாஸ் போடுறேன். அப்போ உங்களுக்கு நல்லா கிளியரா புரிஞ்சிடும். சரிங்களா? ப்ரீ ஆர்டர்ல வந்து ஃபர்ஸ்ட் ரூட் எடுக்கணும். ரூட்னா இதுதான் ரூட். அப்புறம் லெஃப்ட்னா இந்த சைடு இருக்கிறதெல்லாம் லெஃப்ட், இந்த சைடு இருக்கிறதெல்லாம் லெஃப்ட், இந்த சைடு இருக்கிறதெல்லாம் ரைட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரூட், இந்த ரூட்டை விசிட் பண்றோம். ப்ரீ ஆர்டர் வந்து ரூட்டை விசிட் பண்றோம் 1. அடுத்தது என்னது? லெஃப்ட விசிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. எல்லா லெஃப்டும் முடிச்சிடணும். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் 2,
செகண்ட் லெஃப்ட் என்னது 4. லெஃப்ட் முடிச்சிட்டேன்னா அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க ரைட். இதுக்கப்புறம் இங்க ஏதாவது லெஃப்ட் இருக்கா இல்ல. அப்போ ரைட்டை கம்ப்ளீட் பண்ணும். ரைட்டுக்கு போலாமா? 5ன்றது ரைட்டு, தென் 3. 3 தான் ரைட். ஓகேவா? இப்போ இந்த ஆப்ஷன் எங்க இருக்கு? பில இருக்கு. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சொன்னது புரிஞ்சுதா? இவ்வளவுதான். இதை தாண்டி உங்களுக்கு வேற எதுவுமே கேட்க மாட்டாங்க. சரிங்களா? ரொம்ப ஈஸி தான், பாத்துக்கோங்க.